ரவுண்ட் 2 மேட்ச்க்கு வந்திருக்கோம். கரூர் SMCC vs வளையப்பட்டி கிங் லைன்ஸ். டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் யூஸ் பண்ணிருக்காங்க கிங் லைன்ஸ். 5 ஓவர் மேட்ச், ஒரு ஓவர் பவர் பிளே 5 bowler யூஸ் பண்ணனும். ஓபனிங் பேட்ஸ்மேன் உதயா ஸ்டேக்ல, ஓபனிங் bowler ஒரு ஓவர் பவர் பிளே போடுறதுக்கு சுரேஷ் வந்திருக்காங்க. ஓவர் தி விக்கெட், முதல் பால் லெக் கட்டரோட வெளில கொண்டு போனாரு. செகண்ட் பால் சிப் பண்ணிருக்காரு, செக் டிரைவ், ஹைட் ஓவர் ஆயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகல, அது கைக்கும் போயிருக்கு. ரெண்டாவது பாலே விக்கெட் அள்ளி கொடுத்திருக்காரு ஸ்டாலின் ஸ்டேக்ல. ஃபுல்லரா போட்டிருக்காரு. போன பால் பவுன்ஸ் இருந்துச்சு, இந்த பால் கீழே வந்திருக்கு, ஸ்கிட் ஆகி வந்திருக்கு. வித் ஆஃப் ஆட் விட்டு இருந்தா வைடு போயிருக்கும், துரத்தி ஆடிட்டாரு. ஓடி எடுக்கப்பட்ட 1. ஓபனிங் பர்சன் செந்தில் ஸ்டேக்ல. ஸ்விட்ச் ட்ரை சரியா படல, ஃபாஸ்டா முன்னாடி வந்து காட்டன் போல்ட் எடுத்தவங்க கொடுத்துட்டாருங்க. 2 விக்கெட்டை பிடிச்சி கொடுத்துருக்காரு. ஓப்பனிங் பேர் மொத்தமா உடச்சு கொடுத்தது சுரேஷ் தான். ஒரு நல்ல டீமுக்கு ஆப்போசிட்டா இதை விட ஒரு நல்ல ஸ்டார்ட் பவுலிங் எல்லாம் தரவே முடியாது. ஒரே ரன் விட்டு கொடுத்து 2 விக்கெட்டை பிடிச்சி கொடுத்துட்டு போயிருக்காரு சுரேஷ். பவர் பிளே முடிஞ்சு போச்சு. செகண்ட் நியூ பவுலர் யுவராஜ். முதல் பால் ஃபுல்லா ஏறி பண்ணாரு, ஒரு ஷார்ட் டிஸ்மிசல்னு சொல்லலாம். மீண்டும் ஒரு விக்கெட், 3 டவுன். இங்க நியூ பேட்ஸ்மேன் விவேக் ஸ்டேக்ல. ஃபுல்லர் பால் ரைட் அவே, ஃபுல் பிளேயரை காட்டி ஏத்திட்டாரு. போயிடும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம். கேட்ச் பிடிக்க வாய்ப்பு இல்ல. பிடிச்ச முதல் பால் ஆறிங்க விவேக். ரெண்டாவது விக்கெட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன், நின்று ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். கீப்பர் க்ளோஸ்ல வச்சாங்க, பிடிச்சிட்டாருங்க. சம்பளம் வந்துச்சு, பிக் ஃபிஷ்ஷா பிடிச்சிருக்காங்க. முக்கியமான 3 விக்கெட்டை விட்டுருக்காங்க கண்டிப்பா. இங்க நியூ பேட்ஸ்மேன் சரவணன் ஸ்ட்ரைக்ல. நியூ பேட்ஸ்மேன் காமராஜ் ஸ்ட்ரைக்ல. ஸ்லோவா போட்டாரு, பட் இடத்துல போட பார்த்தாரு, ஸ்டிக்ல பட விடல, தடுத்துட்டாரு பேட்ஸ்மேன். கீப்பர் உள்ள வச்சு ஃபுல்லரா போட்டிருக்காரு. 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 8. இது வரைக்கும் 4 விக்கெட் விட்டுருக்காங்க SMCC கரூர். அடுத்த நியூ பவுலர் விஷ்ணு. ஸ்டெப் அவுட் பண்ணாரு, வெள்ள போயிடுவான். அசால்ட் ரொம்ப அசால்ட் அடிச்சு காட்டி இருக்காரு. செகண்ட் பால் வெயிட் அண்ட் பிளேஸ். ஒரு கார்ஜியஸ் டைமிங் பார்க்க முடியுது கண்டிப்பா. நல்ல ஸ்டாப்பும் பார்க்க முடியுது. கரெக்டா ஏத்தி வச்சாங்க ஃபீல்டர். பதாங்க க்ளோஸ், நாட் அவுட் கால் அம்பயர் தந்து. மூணாவது பால் ரொம்ப கிரேட் பண்ணி ஆட பார்த்தாரு. ஸ்லைஸ் ஆயிடுச்சு பேட் கடைசி நிமிஷத்துல. அதே ஃபீல்டர் த்ரோ வரதுக்குள்ள மீண்டும் 2 பேக் டு பேக் 2 வைடு. பைல சிங்கிள் ஓடினாங்க. ஒரு மினி ஹெலிக்கான முயற்சி, ஹெலிகாப்டர் லான்ச் ஆகல, தரையோட போச்சு. சிங்கிள். ஃபுல்லா கனெக்ட் பண்ண முடியல கண்டிப்பா, பட் ஃபாஸ்டா போயிருக்கு இது வரைக்கும். பவுண்டரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2. ஸ்டெப் அவுட் பண்ணி மீண்டும் பிளே பண்ணிருக்காரு. லாஸ்ட் டைம் ஸ்டெப் அவுட் பண்ணப்ப அந்த பால் 6 மாறிச்சு. சிங்கிள் ஒன்லி, குவிக்கா இருந்திருக்காங்க. 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 25. 4 விக்கெட் விட்டுருக்காங்க SMCC கரூர். அடுத்த நியூ பவுலர் தமிழ். ஆஃப் சைட்ல ஏந்தியோட பார்த்தாரு. இன்சைட் அவுட்டுக்கான முயற்சி, இன்னர் பார்ட் ஆஃப் தி பேட்ல பட்டுச்சு. துரத்தி உடம்பு ஓட்டி போட்டாங்க, ஓடிட்டாங்க 2. செகண்ட் பால் மீண்டும் ஸ்டெப் அவுட் பண்ணி மேஷ் பண்ணிட்டாரோ, போயிருக்குங்க. டவுன் த ட்ராக், ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்ட்ல அடிக்கப்பட்ட 2வது 6 இது சரவணன் கையில இருந்து. யூஸ்வலா ஓடி எடுப்பாரு, நிறைய ஓட வைப்பாரு, இறங்கி அடிச்சிருக்காரு. பாடியில பட்டிருக்கு, லெக் பை சிங்கிள். லேட் டைமிங் அண்ட் ஈஸி விக்கெட். பிடிச்சது ஈஸி விக்கெட், ஆனா பிடிச்சது பெரிய விக்கெட். ராஜ் ஆன் ஸ்டேக். ஆல்மோஸ்ட் பிச்சாத பாலுக்கு போனாரு. பாலத்தோட பவுலரால் தடுக்க முடியல, தரையோட போயிடுச்சு. சிங்கிள் மாத்தி கொடுத்துட்டாரு வந்தோன்னே. 1 more. யூஸ் ஆஃப் தி பேட்ஸ்மேன். கரெக்டா ஏத்தி வச்சிருக்காங்க ஃபீல்டர். கண்ட்ரில நல்ல த்ரோ வந்திருக்கு, ஒரே ரன்ல கட் பண்ணி கொடுத்திருக்காரு. 4 ஓவர் முடிவுல ஸ்கோர் 36. 5 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் கரூர் SMCC. 5வது நியூ பவுலர் குழந்தைவேல். முதல் பால் நல்லா போட்டிருக்காரு. இந்த இன்னிங்ஸ்ல மேக்ஸிமம் ஸ்டெப் அவுட் பண்ணி ஆட பார்த்திருக்காரு சரவணா.
வேணாம், அடிக்க வேணாங்க, வெறி கொண்டு ஓடுவாங்க. 2-3 மாத்திருக்காங்க. விக்கெட்டை பத்தி யோசிக்கல, ஓடுறாங்க. 4 ரன்னுக்கு ஓடுறாங்க. அப்பா எண்டில் அடிச்சிருக்காங்கப்பா. 3 ரன் + ரன் அவுட். செகண்ட் பால் ஃபுல்லா ஏறிட்டாரு. ஐயோ, போன பால் வைடு, பைல சிங்கிள் ஓடினாங்க. நியூ பேட்ஸ்மேன் அசோக் ஸ்ட்ரைக்ல. ரீபால் பாடியில போட்டாங்க. 3வது பால் அட்வான்ஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் ஆடி இருக்காரு. யுவராஜ் அவர் பக்கம் போயிருக்கு. லாங் ஆன்ல சிங்கிள். ப்ரீவியஸ் பால் வைடு, பைல சிங்கிள் ஓடினாங்க. லாஸ்ட் 2 மோர். சுத்தி முடிச்சாரு, ஃபாஸ்டா சுத்தி முடிச்சாரு. டார்கெட் டிசைடிங் பால் அச்சாருங்க. இறங்கி போய் நறுக்குன்னு முடிச்சாருங்க. மிகப்பெரிய ஆரோட முடிச்சிருக்காங்க. 2 டாட் போட்டாலும் ஒருத்தான ஒரு 6 காட்டிட்டு போயிருக்காரு அசோக்கும். டார்கெட் 53 ரன். ரன்சஸ்க்காக சுரேஷ் ஸ்ட்ரைக்ல. ஓபனிங் பவுலர் காமன் பவர் பிளே ஓவருக்கு ஸ்டாலின். முதல் பால் மீடியம் பேஸ் லோட்டாஸ் அடிச்சு பார்த்தாங்க. செகண்ட் பால் ஃபுல்லு ஃபாஸ்ட், ஸ்ட்ரைட்டவே கால்ல சரியா கனெக்ட் பண்ண முடியல. ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிட்டாங்க. குட் ஸ்ட்ரைக். தாண்டினதெல்லாம் ஈஸி கிளியர். கொஞ்சம் மூவ்மெண்ட் காட்டி லைனை கவர் பண்ணாரு. ஃபுல் ஃப்ளோவா பேட் எடுத்தாங்க. 6 ரன்னா மாதிரி இருக்கு. குத்தி திரும்பி இருக்கு. 2 மாத்திருக்காங்க தமிழ். ஆர்க்ல விடல. எண்டா காமன் பவர் பிளே ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவர் முடியல. ஸ்கோர் 11. செகண்ட் நியூ பவுலர் நவீன் லெஃப்ட் ஆர்ம். ஓவர் 1 ஃப்ளோட் இருந்துச்சு, டிப் ஆகி இறங்குச்சு. செகண்ட் பால் ஃபுல்லா மூவ்மெண்ட் காட்டி ஆளே இல்லாத பக்கம் தட்டி விட்டாருங்க. வெளியே தான் பிடிக்க முடிஞ்சு. பிடிக்க ட்ரை பண்ணது வெளில தான். அட்வான்ஸ் பண்ணி ஆடி காட்டியிருக்காரு. லெஃப்டா இருக்கப்போ ஈஸியா இருந்துச்சு. டாமினன்ட் சைட் திரும்பிட்டாருங்க. மீண்டும் ஆள்லாத பக்கம் தான் தட்டி இருக்காரு. ஃபைன் லெக் சைடுல பார்த்தோம். இப்போ பார்த்தா பேக்வர்ட் பாயிண்ட். டோட்டலா லாஸ்ட் ஓவர்ல மட்டுமே 2 மேக்ஸிமம் பதிவு பண்ணியிருந்தாரு சுரேஷ். 2 ஓவர் முடியல. ஸ்கோர் 25 ஆடி இருக்காங்க. அடுத்த நியூ பவுலர் ராஜ் வந்திருக்காங்க. நல்ல கேப்பும் தோந்து பம்ப் ஆயிடும். ஐயோ, வெறித்தனமான ஃபீல்டிங் அங்க. ஸ்டாலின் டீப்ல ஃபீல்டர். 2 ஓடி இருக்காங்க. செகண்ட் பால் இன்னும் ஃபுல்லரா போட்டிருக்காரு. போன பால் இன்னும் ஒரு அடி முன்னாடி இழுத்து போட்டாரு. கரெக்டா பேட்ல எடுத்தாங்க. 3வது பால் நல்லா ஸ்லோவரா தூக்கி போட்டாங்க. ஆள் வச்சு போட்டிருக்காங்க. லெப்டுக்கு நான் டாமினன்ட் சைடு, ரைட் சைடு போச்சு. ராஜா பக்கம் போயிருக்கு. ஓடி இருக்கப்பட்ட 2 சரியா டைம் பண்ண முடியல. லாஸ்ட் ஓவர் போட்ட பிரவீன் காமன் கம்போசரா விக்கெட் அள்ளி கொடுத்துருக்காங்க. தமிழ் ஆட்டம்ல இருந்து வெளியே. நியூ பேட்ஸ்மேன் யுவராஜ் ஸ்ட்ரைக்ல. ஐயோ போட்டாருங்க. எப்போதும் பார்க்கலாம், எப்ப வீடியோ எடுத்தாலும் பார்க்கலாம் இந்த மாதிரி எஃபர்ட்டை. ஐயோ கலெக்ட் பண்ண முடியல. ஒரே ரன் மட்டுமே. ஓவர் முடியுது. 3 ஓவர் முடியல. ஸ்கோர் 30. 1 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் லயன் கிங்ஸ். அடுத்த நியூ பவுலர் ராஜா வந்திருக்காங்க. மீதமுள்ள 12 பால்ல 23 தேவை. நல்ல டெலிவரி. ஸ்ட்ரைட்டவே ஜோனிங் ஃபார் யார்கர். வைட் யார்கருக்கான முயற்சி. செகண்ட் பால் லோட்டாஸ் பால் நேர்ல பிடிக்க பார்த்தாரு. ஃபீல்டரை தேடி போயிருக்குங்க. நான் டாமினன்ட் சைடு மூவ்மெண்ட் காட்டி பிடிச்சி கொடுத்துருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த ஒரு விக்கெட் சுரேஷோட விக்கெட் தான். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வந்து த்ரெட் ஆட்ட நின்னாரு. தகர்த்துட்டாங்க.
நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல விஷ்ணு. ஓ பிக்கா போட்டிருக்காரு, எதிர்பார்க்கல வேணாம். திஸ் டைம் எதிர்பார்க்கல, ஸ்லோவர் ஒரு எதிர்பார்த்தேன், வேகம் போட்டிருக்காரு. அம்மா வச்சு ஏத்திட்டாரு. சூப்பரா போட்டிருக்காரு, நல்ல ஓவர் சோஃபா. ராஜா முக்கியமான ஒரு பந்து பாடியில போட்டிருக்காரு, எனக்கு தெரிஞ்சு பேட்ல படல, பாப்போம். சிங்கிள் ஓடி இருக்காங்க, ஓவரை முடிச்சிருக்காங்க. கேட்டதை போட்டு கொடுத்துருக்காரு ராஜா, கண்ணுக்குளம் ராஜா ஒரு நல்ல ஓவரை போட்டு போயிருக்காரு. 4 ஓவர் முடிவுல 33 ஸ்கோர், 2 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். ஆட்டத்தின் இறுதி ஓவர் 6 பாலுக்கு 20 டிஃபெண்ட் பண்ணும். காமராஜ் போட வந்திருக்காங்க இந்த ஓவரை. ரைட் ஆம் ஓவர் விக்கெட், முதல் பால். டெலிவரி டாமியன் சைடு எம்பிரிச்சா தடுத்து கொடுத்துருக்காருங்க, நல்ல ஸ்டாப். பரவாயில்ல, 2 ரன் சேவ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஓடி எடுக்கப்பட்ட 2 பார்க்க முடியுது. இப்ப 5-18 நல்ல கனெக்ஷன், பட் தரையோட போயிருக்கு. லாஸ்ட்டுக்கு இடம் கொடுக்கல இந்த தடவை. அங்க பேக்கப்க்கு ஆள் ஓடல. 4 பால் 16. ஸ்டெப் அவுட் பண்ணி டாஸ் பாலா பிடிச்சாரு. நோ பாலுக்கான இடமெல்லாம் போச்சு, அது கைக்கு போச்சு. ஸ்டெப் அவுட் பண்ணி நோ பால பிடிச்சாங்கன்னா அது பால் கன்சிடர் ஆகும். இப்போ விக்கெட் கன்சிடர் ஆயிருக்கு. யுவராஜோட விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. 3 பால் பாக்கி இருக்கு. சீவிட்டாரு, டேரக்டா கைக்கு போயிருக்கு. லாஸ்ட் மோர் திரும்பி எடுத்தாரு. லாஸ்ட் பால் மேக்ஸிமம் கடைசி பால் 6, பட் டிஃபெண்ட் பண்ணி கொடுத்து இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ த மேட்ச் ஒன் பை கரூர் SMCC குவார்டருக்கு என்டர் ஆயிருக்காங்க. சில நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதுள்ள திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக